கண்டிக்கின்றோம் கர்நாடக மாநிலத்தில் தமிழர்களை கொலை செய்த வனத்துறையை கண்டிக்கின்றோம் என்கவுண்டர் என்று சொல்லி சுட்டு தள்ளும் அதிகாரம் யார் தந்த அதிகாரம் உறவுகளை இழந்து வாடும் மூன்று குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கு தமிழக அரசே தாவே அழுத்தம் போடு கொலை வழக்கில் நீதி கிடைக்க கர்நாடக மாநிலத்திற்கு அழுத்தம் போடு மாணவர்களே இளைஞர்களே உரிமைகளை தெரிந்து கொள்வோம் சட்டத்தை புரிந்து கொள்வோம் தடுத்திடுவோம் சட்டவிரோத என்கவுண்டரை தடுத்திடுவோம். இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலையில் 3 தமிழர்கள் வனப்பகுதியை ஒட்டி வாழக்கூடிய தமிழ் மக்கள் இந்த வனப்பகுதிக்குள் தான் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் அந்த வனத்துறையில் தான் அடிக்கடிக்கு அவர்கள் எல்லாம் சென்று மேய்ப்பது அல்லது அங்கேதான் அவர்கள் சென்று வரக்கூடிய ஒரு பழக்கம் உள்ள ஒரு இடம். அப்படி தன்னுடைய கால்நடைகள் எல்லாம் அந்த காலை நேரத்தில் காட்டுக்குள் அது செல்வது வழக்கம்ன்ற அடிப்படையிலிருந்து தன்னுடைய சொந்த கால்நடைகள் அந்த காட்டுக்குள் சென்றிருப்பதை தேடி அவர்களை அந்த கால்நடைகளை வீட்டுக்கு கொண்டு வருவதற்காக சென்ற அந்த 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடக அரசு மான் வேட்டை ஆடுவதற்காக வந்தார்கள். எனவே அவர்களை கைது செய்ய முயற்சித்தோம். அவர்கள் எங்களை தாக்கினார்கள். தற்காப்புக்காக நாங்கள் அவரை சுட்டோம் என்று ஒரு கதையை கூறுகிறார்கள். தற்காப்புக்காக சுடணும் என்று முடிவெடுத்தால் கூட அது சுடுவதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. எடுத்ததும் ஒருத்தரை சாகடிக்க வகையில சுட முடியாது. அதற்கான எந்த விதமான வழிகாட்டு நெறிமுறை கூட அந்த வனத்துறை அதிகாரிகள் அதை செய்யவில்லை என்பதுதான் இந்த படுகொலையினுடைய செயலாக தெரிகிறது. ஏன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றவர்களும் ஏன் படுகொலை என்று சொல்கிறார் என்று சொன்னால் இந்த விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது. ஒருவரை கைது செய்ய வேண்டும் அல்லது ஒருவரை இந்த சுடுவது என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது கூட முட்டி கீழே தான் சுட வேண்டும் அல்லது அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் சுட வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறை இருக்கு. அதையெல்லாம் அங்கே கடைபிடிக்கவில்லை. அதெல்லாம் கடைபிடிக்காமல் நேரடியாக ஒருத்தரை சாகடிக்கும் நோக்கிலே சுட்டு இருக்கிறார் சொன்னால் இதில் வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அங்கே மறைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த இடத்தில் வேற ஏதோ ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்காக இவர்களை பலி கொடுத்தார்களா என்ற ஒரு சந்தேகம் என்பது ஏற்படுகிறது. எனவேதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த படுகொலை செய்த அந்த வனத்துறை அதிகாரிகள் கைது செய்து மட்டும் போதாது, இது சம்பந்தமான முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே தமிழக சட்டமன்றத்தில் கூட எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதே போன்று இறந்தவர்கள் சாதாரண ஒரு தொழிலாளர்கள், அவருடைய குடும்பங்கள் இன்றைக்கு சிறு சிறு வேலைகளை நம்பி மட்டுமே இந்த காடுகளில் இருக்கக்கூடிய சுள்ளிகளை பொறுக்கி வந்து அதன் மூலமாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கைகளை நிவர்த்தி பண்ணி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய குடும்பத்தை தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள் இன்றைக்கு இருந்திருக்கிறார் சொன்னால் அந்த இழப்பீடுக்கு காரணமான
அந்த கர்நாடக அரசு அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு சட்டமன்றத்திலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் போதாது, இந்த இழப்பீடோ இந்த விசாரணையை மட்டும் போதாது. இன்றைக்கு இம்மேலும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், இங்க இருக்கக்கூடிய மாநில செயலர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தது போல, இன்றைக்கு மாநில எல்லைகளில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அதை பாதுகாப்பை இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த எல்லைப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள், இரு மாநிலத்திற்கும் தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியாவிலே வனத்துறைகளில் இன்றைக்கு மிகப்பெரிய கொள்ளையடிப்பதற்கான கார்ப்பரேட் நிறுவனங்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வனப்பகுதிகளிலும் அங்கே வாழக்கூடிய ஏழை எளிய பழங்குடியின மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைக்கு அந்த பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களும் மற்ற மாநிலங்களும் இன்றைக்கு அதை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்த சமீபத்தில் கூட தேனி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள். வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வனங்களை கொள்ளையடிக்கிறார்கள். அங்கே அவர்கள் அந்த இடத்திலே மிகப்பெரிய அத்துமீறலில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டுகளை வனப்பகுதியிலே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் மீது சுமத்தப்படுகிறது. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வனப்பகுதிகளிலும் அது திட்டமிட்டு சுமத்தப்பட்டு வனப்பகுதியில வாழக்கூடிய பழங்குடியின மக்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகளை இந்த ஒன்றிய பிஜேபி அரசு பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து இன்றைக்கு தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை இன்றைக்கு ஏற்படுகிறது. எனவே இது குறித்தான முழு விசாரணையை இன்றைக்கு ஏற்படுத்த வேண்டும். சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். 1 கோடி ரூபாய் இழப்பீடு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கு கர்நாடக அரசு உடனடியாக அரசுகளை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கர்நாடகாவிலே இரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒற்றுமை சிதைக்குவதற்கான பல்வேறு முயற்சிகளில் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஈடுபடுத்துகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய கன்னட மக்களுக்கும் தமிழ் மக்களுக்குமான ஒரு வேற்றுமையை உருவாக்கக்கூடிய அரசியலை அங்கே முன்னெடுக்கிறார்கள். எனவே இது போன்ற அந்த அரசியலுடைய பின்புலமாக இதெல்லாம் நடந்திருக்கும் என்ற ஒரு சந்தேகங்களை இன்றைக்கு ஏற்படுகிறது. எனவே இத்தகைய சந்தேகங்களை நிறைவேற்றுவது, அதை நிரூபிப்பதற்குரிய வகையிலே விசாரணைகள் முழுமையாக ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று வாழ்த்தி என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை பற்றி தலைமை உரையிலே அருமை தோழர் சிவா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். காடுகள் நிறைந்த வனப்பகுதியிலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழங்குடி மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரமே காடும் மலையும் அதை சார்ந்திருக்கின்ற உணவுப் பொருட்களும் தான். எனவே மலைவாழ் மக்களை மோசமான முறையில் தண்டிக்கின்ற, அவர்கள் உயிரை பழிவாங்குகின்ற கர்நாடக அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். காரணம், எந்த ஒரு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களே அறியாத சாதாரண சாமானிய மக்கள், பழங்குடி மக்கள், ஒரு குற்றவாளியை குற்றவாளி என்று நிரூபணம் செய்த பிறகுதான் குற்றவாளியை மேல் கை வைக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது. இது வனத்துறை காவல் அதிகாரிகளுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியும். ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் எதுவுமே நடப்பதில்லை. மிகப்பெரிய கொலை குற்றம் செய்து தப்பிக்கக்கூடிய குற்றவாளியை என்கவுண்டர் என்ற முறையிலே சுட்டு தள்ளுகிறார்கள். ஒரு சாதாரண சாமானிய மக்கள் வாழ்க்கைக்காக, தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக
இறை தேடி உணவு தேடி தாங்கள் வளர்க்கின்ற அந்த பிராணிகளை என்ன செய்ய முடியும்? மலைப்பகுதிகளில ஆடு மாடுகள் வளர்ப்பதுதான் அவர்களுடைய தொழில். அதை தேடி செல்லுகின்ற அந்த சாமானிய மக்களை என்கவுண்டர் முறையில சுட்டு கொன்றுவிட்டு முயல் பிடிக்க வந்தார்கள் என்று ஒரு காரணம் சொல்வது எவ்வளவு கேவலமான செயல்! இது வனத்துறைக்கு அழகா? இன்றைக்கு வன பாதுகாப்புத்துறை சட்டம், அந்த சட்டம் இந்த மக்களுக்கு பயன்படுகிறதா? கர்நாடகம் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பல்வேறு மாநிலங்களில் பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் எந்த நிலையில் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இந்த தேசத்திலே வாடுகின்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய காடுகளில் இருக்கின்ற பெரிய பெரிய மலை அதையெல்லாம் குறிவைத்து கனிம பொருள்களை கொள்ளையடிக்கக்கூடிய வகையிலே அதற்கான வழிவகை செய்து கொடுக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு மத்திய அரசு இருக்கின்றது. எனவே பழங்குடி மக்கள் கேட்பாரற்றவர்கள் எந்த நேரத்தில்னாலும் அவர்களை அகற்றலாம், என்ன வேணாலும் செய்யலாம், சுட்டு பொசுக்கலாம், அவர்களை அடிக்கலாம், உதைக்கலாம், இம்சை செய்யலாம். அதற்கான காரணங்களை ஜோடிச்சு காவல்துறை சொல்லலாம், வனத்துறை சொல்லலாம். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை ஒழிக்க வேண்டும். அவர்களுக்கான சட்டம் இருக்கிறது. ஏன் அந்த சட்டத்தை பயன்படுத்த முடியல? அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? எனவேதான் சாமானிய மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த கர்நாடக அரசு தமிழர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழர்களை மட்டுமல்ல, இருக்கின்ற கர்நாடகத்தில் இருக்கின்ற பழங்குடி மக்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. தமிழர்களை சுட்டுக் கொண்டது வேறொரு வகையில பிரச்சனைக்கு இடமான அந்த நேரத்தில் அது ஏற்படுகின்ற பொழுது நாம் அதை நினைக்க வேண்டியிருக்கிறது. கர்நாடக அரசு இப்படி திட்டமிட்டு செய்கிறது என்பதை எங்களால் சொல்லப்படுகிறது. எனவே அவர்களுக்கான நஷ்டீடு, உரிய நஷ்டீடு கொடுக்க வேண்டும். தமிழக அரசு வன்மையாக அவர்களை கண்டிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு, சாதாரண மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசுகளாக இந்த அரசு மாற வேண்டும். அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அடிப்படையிலே எந்தவித வசதியும் இல்லாமல் வாடுகின்ற மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்களை அந்த இடத்தை விட்டே காலி பண்ணக்கூடியவர்களை கதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலைகளை கண்ணால் பார்க்க முடியவில்லை. எனவே சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாமே நடக்க வேண்டும். எனவே அந்த வகையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டித்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியும், படுகொலை செய்யப்பட்ட அந்த நபருடைய, விவசாயியுடைய, தொழிலாளருடைய குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், இதை கொலை குற்றமாக பதிவு செய்யும் என வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தலைமையேற்கக்கூடிய தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் எஸ்.கே. சிவா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டி அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் பத்மாவதி அவர்களே, மாநில குழு உறுப்பினர் டாக்டர் சாந்தி அவர்களே, உதயகுமார் அவர்களே, குறுகிய காலத்தில் அறிவிப்பு வெளியிட்டால் கூட பெருந்திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய தோழர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்நாடக மாநில முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருவது கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை உடனடியாக கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும். கொல்லப்பட்டது தமிழர்கள் என்பதற்காக அல்ல, கொல்லப்பட்டது கர்நாடகத்தை சேர்ந்த தொழிலாளர் இருந்தாலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்காக குரல் கொடுக்கும். அமெரிக்காவிலே காவல்துறையால் கழுப்பினத்தை சேர்ந்த ஒருவர் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்டார். உலகமே அதை கண்டித்தது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை கண்டித்தது. காவல்துறையால் சட்டத்திற்கு புறம்பாக உலகத்தில் எந்த மூலையிலும் சாதாரண மக்கள் கொலை செய்யப்பட்டால் அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை கண்டித்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல கர்நாடகத்தில் உள்நாட்டு பிரச்சனை தலைவரக்கூடாது, உள்மாநில பிரச்சனைகள் தலைவரக்கூடாது என்று அந்த மாநிலத்தில் முதல்வர் சொல்வதை ஏற்க முடியாது. இது ஒரு மோசமான இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எனவே அந்த மாநில முதல்வர் இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடாது, தமிழர்களுக்கும் கர்நாடக மக்களுக்கும் இடையிலே ஒரு மோதல் போக்கை உருவாக்க கூடாது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் அந்த வனத்துறையினர் மீது கொலை குற்றத்தை பதிவு செய்து
உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பிரச்சனை தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை இருக்கும் என தெரிவித்துக் கொண்டு எனது கண்டன உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுட்டுக் கொல்லப்பட்ட கர்நாடக எல்லையில் வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கேட்டு சென்னை மாவட்ட குழுவின் சார்பில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் தோழர் மாவட்ட செயலாளர் சிவா அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற திருவண்ணாமலை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் திருமலை அவர்களே, கட்சியின் மாநில தலைவர்கள் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களே, தோழர் பத்மாவதி அவர்களே, டாக்டர் சாந்தி அவர்களே, உதயகுமார் அவர்களே, இந்த மாவட்டத்தின் முன்னணி தோழர்கள் சௌமியா அவர்களே, மணி அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, ஜோதி அவர்களே, முன்னணி தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். அநீதிகள், அடக்குமுறைகள் உலகில் எந்த திசையில் நிகழ்ந்தாலும் அதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்ப வேண்டும் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை. எனவே அந்த வகையில் எந்த குற்றமும் அறியாத ஏழைகள், எளியவர்கள் எல்லை தாண்டினார்கள் என்பதற்காக வனத்துறை சுட்டுக் கொண்டிருக்கிறது. கடலில் எல்லை தாண்டுவது இயல்பு, வானத்திலும் விமானங்கள் எல்லை தாண்டுவது இயல்பு, நிலப்பரப்பில் பறவைகள், விலங்குகள் எல்லை தாண்டுவது மிக மிக இயல்பு. இதற்கெல்லாம் சுடுவதென்று முடிவெடுத்து விட்டால் உலகம் இந்த அமைதியை காண முடியாது, பேண முடியாது. போர்ச்சுகல், ஸ்பெயின், ஐரோப்பாவின் பல நாடுகளுக்கு அதன் எல்லையோரத்தில் இருக்கிற ஏழை நாடுகள் புலம்பெயர்கிறார், கடலில் இருந்து புலம்பெயர்கிறார். வேறொரு நாடு, சட்டப்படி அது குற்றம். ஆனாலும் இயற்கை சீற்றங்களில், வாழ்க்கை தருகிற அழுத்தங்களில் எல்லைப்புறங்களை, எல்லைக்கோடுகளை தாண்டுகிற பொழுது சுடுவது என்று முடிவெடுத்தால் இந்த உலகம் கேள்விக்குள்ளாகும். எனவே அவர்களை கொண்டு வந்து கைது செய்து நீதி முன்னால் நிறுத்தி திருப்பி அனுப்புவார்கள் அல்லது தண்டிப்பார்கள். சட்டப்படி சுட்டுக் கொள்ள மாட்டார். ஒரே நாடு, தமிழ்நாடும் கர்நாடகமும் ஒரே எல்லை, ஏறத்தாழ ஒரே கலாச்சாரத்தை கொண்டிருக்கிற மக்கள் தவறுதலாக எளிய மக்கள் எல்லையை தாண்டுகிறார்கள் என்பதற்காக அவர்களை சுடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டப்படி அது குற்றம். எனவே கொலையில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து கர்நாடகனுடைய முதல்வர் இரு மாநிலங்களினுடைய நல்லிணக்கத்தை சிதைப்பது போல் கருத்து சொல்வது ஏற்புடையதல்ல. தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களாகட்டும், முதல்வரின் கருத்துக்களாகட்டும், தமிழக அரசியல் கட்சிகளின் கருத்துக்களாகட்டும், தமிழகத்தில் இருக்கிற நல்லறிஞர்களின் கருத்துக்களாகட்டும், இரு மாநிலங்களின் உறவுகளை கெடுப்பது போல் ஒரு கருத்தும் வருவதில்லை. ஆனால் கர்நாடக மாநில முதல்வர் இரு மாநிலங்களின் உறவுகளை சிதைப்பது போல் கருத்துக்களை சொல்வது ஏற்புடையதல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த படுகொலையை கண்டிக்கிறது. உரிய நீதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். எதிர்கால வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. நமது எல்லைப்புறத்தில் வாழ்கிற தமிழ் மக்களினுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்கு தமிழக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குறுகிய காலத்தில் அடுத்தடுத்த இயக்கங்கள் நமக்கு இருக்கிறது. எனினும் இந்த குறுகிய காலத்தில் ஒரு அநீதிக்கு எதிராக சென்னை மாவட்ட தோழர்கள் அணி திரண்டிருப்பது பாராட்டுக்குரியது. பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அநீதிகளுக்கு எதிரான நமது போர் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.